ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு பெரிய மரம் இருந்தது. கிளைகளும் இலைகளும் பழங்களும் இப்படி ரொம்ப பெருசாக இருந்த அந்த மரத்தில் 7 வயசு முருகன் தினமும் போய் ஏறி இறங்கி விளையாடுவான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்படி கொஞ்ச நாள் விளையாடிட்டு அந்த மரத்துக்கு அவனை ரொம்ப பிடிச்சிடுது. தினமும் இந்த முருகன் வரானா 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 ஆசையாக அது பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நாள் போச்சு, முருகன் வரவே இல்லை. மரம் அழுகுது. இன்னமும் வரலையே இந்த பையன், நம்மளோட ஜாலியாக விளையாடிப்பானே, நாம் அவனை ரொம்ப நேசித்தோமே, நம்ம அவனுக்கோசரமே இருக்கோமே, ஆனால் இந்த பையன் ஏன் வரவே இல்லை நினச்சின்றது. ஆனால் அதுக்கு என்ன நடக்க தெரியுமா, போய் பார்க்க தெரியுமா இல்லையா? அதனால் அது பாட்டுக்கு அங்கேயே இருந்தது. இந்த பையன் வளர்ந்து பெரியவனானான், கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை குட்டிகள்லாம் பிறந்தது. அப்போ அவனோட மனைவி நம்மளுக்கு ஒரு வீடு வேணுமே சொந்தமாக அப்படின்னு கேட்டான். அப்போ இவனுக்கு இந்த மரத்தோட ஞாபகம் வந்தது. இந்த மரத்துக்கிட்ட போய் நம்ம சொல்லலாம், சின்ன குழந்தையாச்சா அந்த மரத்துக்கிட்ட தானே நம்ம போய் எல்லாத்தையும் கேட்போம், விளையாடுவோம். ஒரு நாள் ஆகிடுச்சு அந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லி அந்த மரத்துக்கிட்ட நின்னான். ஹாய் முருகனா, வா வா, இவ்வளோ பெரியவனா வளர்ந்துட்டேன், கல்யாணம்லாம் ஆகிட்டா, குழந்தை குட்டியெல்லாம் பிறந்துட்டா, குடும்பஸ்தன் ஆகிட்டியா, சந்தோஷமாக இருக்கியா கேட்டது. எல்லாம் ஆகிடுச்சு, ஆனால் சந்தோஷமாக தான் இல்லை, எனக்குன்னு ஒரு வீடே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டான். நீ ஏன் கவலைப்படுற, என்னோட இந்த கிளைகள் இந்த மரம் இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கோ, நல்லா வீடு கட்டிக்கோ, நல்லா வசதியாக இருந்துக்கோ, டோர்லாம் வச்சுக்கோ இந்த மரத்தால். சரி, நான் வேறு எல்லாத்தையும் வேறு இந்த கிளை எல்லாத்தையும் நல்லா வெட்டிண்டு நல்லா பெரிய வீடெல்லாம் கட்டினோம். சரி, நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்னு ஆசையாக அந்த மரம் பார்த்துட்டே இருந்தது. ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுத்து, அவன் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த முருகனுக்கு ஒரு 45-50 வயசு ஆகிடுது. அப்போ அந்த முருகன் திரும்பி அந்த மரத்துக்கிட்ட வந்தான். சோர்ந்து போய் வந்தான். என்னப்பா, எப்போ பார்த்தது ஒன்று, ஆனால் இப்போயே நீ சோர்வாக இருக்க, என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு கேட்டது அந்த மரம். அவன் சொன்னான், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பணம் காசு வியாபாரம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன், என்னோடய மரத்தை பாரு, கிளையும் பழமும் செழிச்சு இருக்குது, இந்த பழங்களெல்லாம் எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்துக்கோயேன் சொல்லிட்டு உன்னை எல்லா பழங்களையும் எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்துட்டுருந்தான். இன்னும் சில வருஷங்கள் போச்சு, அந்த மரத்தை மறந்தே போயிட்டான். ஒரு 60 வயசு ஆச்சு, குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான், மனைவி இவன் எல்லாம் வயசானவளாக ஆகிப்போட்டா. இப்போ இவனுக்கு மனசில் மறுபடியும் சோர்வாக ஆகிடுச்சு. சரி, நம்ம போய் மரத்தை போய் பார்த்துட்டு வரலாம், நமக்கு சின்ன வயசுலேயே விளையாடி இருந்த மரம் அது தானே, அங்கே போய் நின்னா மனசு ஏதோ நிம்மதி வருது சொல்லிட்டு இந்த மரத்துக்கிட்ட நின்னான். ஏய் முருகன், வா வா வா, கல்யாண காட்சியெலாம் பண்ணிட்ட, பேதம் பேத்திலாம் எடுத்துட்ட, பெரிய ஆளாகிட்ட, இப்போ என்ன உனக்கு சோகம் அப்படின்னு கேட்டான். அதே கேட்குற மரமே, நான் ஒரு படகு வச்சுண்டு அதில் நான் வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த படகு எனக்கு உடஞ்சே போயிடுத்து, அதனால் என்னால் வியாபாரமே பண்ண முடியல, இப்போ நான் பழ வியாபாரம் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு கஷ்டப்பட்டுருந்தான். என்னோடய அடி வேர் மரம் இருக்கு இல்லையா, அதை வெட்டி எடுத்து நல்லா நீ படகு பண்ணி அதில் உக்காண்டு நல்லா நீ வியாபாரம் பண்ணு, எதுக்கு நீ கவலைப்படுற, நான் இருக்கச்சு உனக்கு என்ன கவலை கேட்டேன். சரி, அந்த மரத்தை வெட்டி அதை படகாக்கி அதில் போய் பழைய வியாபாரம்லாம் பண்ணான். அப்படியே ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. அவன் அந்த மரத்தை மறந்தே போயிட்டான். அந்த மரம் மட்டும் சொல்லிட்டு, நீ நடுவில் பாரு, நான் உனக்கோசரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொன்னால் மறந்து போயிட்டான். 80 வயசு ஆகிட்டும், மனைவியெல்லாம் இறந்து போயிட்டா, குழந்தை குட்டிகள்லாம் ஃபாரின் போயிட்டா. அவன் தனி மரமாக ஆகிட்டான். தனி மரம் நான் தனியாக ஆகிட்டான். அவனுக்கு ரொம்ப மனசில் வேதனையாக இருந்தது. மனசில் ஒரு அமைதியோ ஒரு சந்தோஷமோ இல்லவே இல்லை அவனுக்கு. எங்கே போய் இந்த மன அமைதியை தேடுறது?
அப்படின்னு நினச்சிக்கிச்சோ அவனுக்கு அந்த மரம் ஞாபகம் வந்தது. அந்த மரத்தை வெட்டிட்டுவோம். ஆனால் கூட கீழே வந்து அந்த மரத்தை வெட்டின இடம் வந்து ஒரு பெரிய தலகாணி மாதிரி திம்மையாக இருக்குது இல்லையா, அதை நினச்சி நான் அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்னான். இப்போது அந்த மரம் சொல்லுது, ஏன் கவலையாக இருக்க கேட்டது. என்னால் நீ இப்போ பழம் கொடுத்தாலும் சாப்பிட முடியாது, புடவை கொடுத்தாலும் ஓட முடியாது, எதுவுமே பண்ண முடியாத கிழவன் ஆகிட்டேன், உடம்பு தளர்ந்து போச்சு. எனக்கு வேண்டியது மனசில் அமைதியும் நிம்மதியும் தான். ஆனால் அது உலகத்தில் எனக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாம் கிடச்சதே தவிர எனக்கு மனசில் நிம்மதியே கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? உடனே மரம் சொல்லுது, வா, இதை என் மடியாக நினச்சிக்கோ. இந்த வேறு இருக்கிற இடத்து மேலே இருக்கு இல்லையா, தலாணி ஆட்டு இடம், அதில் தலை வச்சு நிம்மதியாக படுத்துக்கோ. நான் இருக்கேன் உனக்கோசரம், நீ ஏன் கவலைப்பட்டுன்னு இருக்க அப்படின்னு அவனை தடவி விட்டுது. அவனுக்கு கண்ணில் ஜலமாக வந்தது. மரமே, நீ இவ்வளவு நல்லவனாக இருக்க, ஆனால் நான் சுயநலத்தோடு இருக்கிற எந்த நாளையும் உன்னை நினைக்கவே இல்லையே. கடைசியில் எல்லாம் போய் நிற்கதியாக அனுபவம் தான் உன்னை வந்து நினைக்கிறேன். ஆனால் கூட நீ என்னை வெறுக்கலையே, என்னை அணைச்சி எனக்கு ஆதரவு கொடுக்குறியே அப்படின்னு கேட்டான். அது அப்படி இல்லை, நான் தான் கடவுள். கடவுள் அப்படிங்கிறவர் மனுஷியோட ஒவ்வொரு பருவ நிலைகளிலும் ஒவ்வொரு மாற்றங்களிலும் கூடவே வரார், கூடவே இருக்கார். நம்ம கண்ணில் எப்பெல்லாம் ஜலம் வருதோ, நம்ம எப்பெல்லாம் சோகமாக இருக்குமோ அப்போல்லாம் ஓடி வந்து கண்ணை துடைக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, சோகமாக இருக்குச்சு மட்டும்தான் கடவுளை நினச்சிக்கிறோம், துக்கம் வரைச்சி மட்டும்தான் நீங்களுமே கடவுளேன்னு பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கடவுளை பற்றி நம்ம நினைக்கிறது கூட இல்லை. ஆனால் கடவுளுக்கு அதனால் எந்த விதமான நஷ்டமும் இல்லை. ஆனால் நம்ம எப்பவும் கடவுளை நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து நம்மளுக்கு தான் அது ஒரு பெரிய நன்றி கடன். கடவுள் நம்மளுக்காக எப்பவும் இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம மனசில் ஆழ புதைச்சிட்டோம்னா நமக்கு விரக்தியோ வேதனையோ, இதை எப்படா சமாளிக்க போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற பதட்டமும் வரவே வராது. எல்லாத்துக்கும் விடையாக அந்த கடவுள் நமக்கு கூட வந்து விடை தரும். நம்ம கடவுளை நினைக்காட்டா கூட கடவுள் நமக்கு ஒசரமே தான் இருந்துருக்கார். அதனால் கடவுள் வந்து சின்ன வயசில் அப்பா அம்மாவாக இருப்பார், பெரிய வயசில் குழந்தைகளாக வருவார், அதுக்கும் பெரிய வயசில் வயசானவாளாக நல்ல முதியோர்களால் வரக்கூடிய நல்ல வார்த்தைகளாக வருவார். எந்த விதத்துலையுமே கடவுள் நம்மளோட கூடவே அவர் நம்மளை பத்திரமாக காப்பாற்றின்றிருக்கார். அதனால் யாரும் எந்த பிரச்சனையிலையும் எந்த நிமிஷத்துலேயும் நம்ம தனியாக இருக்குமே, நம்மளுக்கு யாருமே இல்லையே, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளை படைச்சவர் நிச்சயமாக இருக்கார். அதனால் நம்ம மனசில் சந்தோஷத்தோடு மனசு நிம்மதியோடு நம்ம படைச்சவன் நம்மளை பார்த்துக்கிறார் அப்படிங்கிற மன உணர்வோடு நிம்மதியோடு இருக்கலாம். அதே நேரத்தில் மற்றவர்களையும் அனுசரிச்சுட்டும் நம்ம இருக்கணும். கடவுள் இன்றைக்கி இருக்க, எனக்கு யாரும் வேண்டாம், அந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு வரக்கூடாது. நாம்ளும் மற்றவளை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு தான் இருக்கணும். வயசானவனாலும் குழந்தைகளானாலும் பெரியவளானாலும் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் தேவைப்படும். நம்மளை யாரெல்லாம் வேண்டாம் பிடிக்கலை, அவளை எனக்கு வேண்டாம், எல்லாமே நான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவளுக்கிட்டே நம்ம போய் ஒரு முக்கியமான சமாச்சாரத்துக்கு உதவி கேட்கும்படியான நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தடவை வந்துடும். அதனால் யார் நமக்கு வேண்டாதவளோ பிடிக்காதவளோ இல்லை, சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அப்படி இருந்திருக்கலாம், அவ்வளோதானே வழிய எந்த மனுஷாலும் கெட்டவா இல்லை. ஆனால் மனுஷா எல்லாரையும் விட கடவுள் நிரந்தரமான ஒரு நல்லவர். அவர் நம்மளை பத்திரமாக பார்த்துட்டுருக்கார். ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் நம்ம கண்ணில் ஜலம் விட மாட்டார். அப்படிங்கிறதுனால அந்த இறை உணர்வை நம்ம நல்லா மனசில் பதிச்சுன்னு சந்தோஷமாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.